எம்ஜிஆரை கடவுளாக நினைத்து வாழ்ந்து வந்த தேங்காய் சீனிவாசன் ஏன் ஐசரிவேலனுக்கு போல ஒரு கல்லூரி எம்ஜிஆர் அமைத்து தரவில்லை? எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியும் கேட்காமல் துன்பத்தில் சிக்கிய தேங்காய் சீனிவாசன் மீது எம்ஜிஆர் கோபப்பட்டது ஏன்? பிரபல நடிகை மீது ஆசைப்பட்ட தேங்காய் சீனிவாசனுக்கு எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? மதுவின் பிடியில் சிக்கிய தேங்காய் சீனிவாசன் பிரபல பத்திரிகையாளர் ஒருவருடன் மோதலில் ஏற்பட்டு அதனால் எம்ஜிஆர் தேங்காய் சீனிவாசனை படத்திலிருந்து நீக்கியது எப்படி? எம்ஜிஆருக்கு போல எனக்கும் ஒரு டூயட் வேண்டும் என்று கேட்ட தேங்காய் சீனிவாசனுக்கு எம்ஜிஆர் தோள் மீது போட்டு சொன்ன உபதேசம் என்ன? இவையெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தேங்காய் சீனிவாசன் கல்மணம் என்ற நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக நடித்ததால் இந்த பெயர் அவருக்கு வழங்கப்பட்டது. நடிப்பு, நகைச்சுவை நடிகர், கதாநாயகன், குணச்சித்திர நடிகர் மற்றும் எதிர்நாயகன் என பலதரப்பட்ட கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். எம்ஜிஆர் படங்களில் வாத்தியாரே வாத்தியாரே என்று பேசி நடித்திருக்கும் தேங்காய் சீனிவாசன் நினைத்ததை முடிப்பவன் படத்தில் சுக்கு காப்பி விற்பவராக நடித்திருப்பார். தேங்காய் ஸ்ரீனிவாசன் சென்னையை சேர்ந்த ராஜவேல் முதலியார் என்பவருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருவைகுண்டத்தை சேர்ந்த சுப்பம்மாள் என்பவருக்கும் மகனாக 1937 அக்டோபர் 21 பிறந்தார். தன்னுடைய தந்தையைப் போல தானும் நடிகராக வேண்டுமென்ற ஆசையுடன் அதற்கான முயற்சி செய்து வந்தார். அவருடைய தந்தை எழுதிய கலாட்டா கல்யாணம் மேடை நாடகத்தில் அறிமுகமானார். அதன் பிறகு ரவீந்தர், கே. கண்ணன் உட்பட பல்வேறு எழுத்தாளர்களின் பல்வேறு நாடகங்களில் நடித்தார். இவர் கே. கண்ணனின் கல்மணம் நாடகத்தில் தேங்காய் வியாபாரியாக சிறப்பாக நடித்திருந்தார். அதற்காக நாடகத்தை பார்க்க வந்திருந்த கே.ஏ. தங்கவேலு இவரை தேங்காய் ஸ்ரீனிவாசன் என்றே எல்லோரும் அழைக்க வேண்டும் என்று கூறினார். அவ்வாறே அழைக்கப்பட்டார். தொடர்ந்து நாகேஷ் எம்ஜிஆர் படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்து வந்தார். ஆனால் எம்ஜிஆரை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்று நாகேஷ் எம்ஜிஆர் ஓரம் கட்டினார். நான் ஏன் பிறந்தேன் படத்தில் இயக்குனர் எம். கிருஷ்ணனிடம் எம்ஜிஆர் போல எனக்கும் ஒரு டூயட் பாட்டு வேண்டும் என்று கேட்டார். படப்பிடிப்பு தளத்துக்குள் நுழைந்த எம்ஜிஆர் கண்டும் காணாமல் உள்ளே சென்றார். ஆனால் என்ன, உனக்கும் ஒரு டூயட் வைத்து விடலாம் என்று அவர் தோள் மீது போட்டு சொன்னார். அது பிடித்தது அவருக்கு. பிரச்சனை நேற்று இன்று நாளை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளதால் ஐசரிவேலன் அந்த வேடத்தில் நடித்தார். தேங்காய் சீனிவாசன் வெளிப்புற படப்பிடிப்பில் இருந்தபோது அவருடைய அப்பாவுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு உதவி செய்வதற்கு எம்ஜிஆருக்கு ஃபோன் செய்து காப்பாற்ற சொன்னவர் தேங்காய் சீனிவாசன். எம்ஜிஆரின் கார் எடுத்துக்கொண்டு சென்று அவரை மருத்துவமனையில் சென்று பாதுகாத்தார். பிரபல நடிகை மீது ஆசை கொண்ட தேங்காய் சீனிவாசன் எப்படியாவது ஒரு படத்தில் அவருடன் ஜோடி சேர்ந்து நடித்துவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தார். அவருடைய எண்ணம் அந்த நடிகையுடன் ஜோடி சேர்ந்த போது எந்த எண்ணம் நிறைவேறியது என்று பத்திரிகைகளில் செய்தி கிசுகிசுவாக வெளிவந்தது. பிரபல பத்திரிகையாளர் பைல்வான் ஒரு பிரஸ் மீட்டில் தேங்காய் சீனிவாசனிடம் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நடிகை பற்றி பைல்வான் தேங்காய் சீனிவாசனை பற்றி கிசுகிசு எழுதினார் என்று தேங்காய் சீனிவாசன் இவரிடம் கோபப்பட்ட போது இவருக்கும் சண்டை ஏற்பட்டது. இந்த விஷயத்தை பைல்வான் எம்ஜிஆரிடம் உங்களை பற்றி தவறாக பேச வேண்டும் என்று போட்டு கொடுத்த போது அவருக்கு அடிதான் விழுந்தது. எம்ஜிஆர் இதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி அவருக்கு சாப்பிட வைத்து கையில் 200 ரூபாய் கொடுத்து அனுப்பினார் எம்ஜிஆர். அதன் பிறகு உண்மையை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் 2 படங்களில் ஒப்பந்தமாக இருந்த தேங்காய் சீனிவாசனை நீக்கிவிட்டு ஐஸ்வரியை தன் படங்களில் எடுக்க ஒப்புதல் கொடுத்தார். மதுவுக்கு அடிமையான தேங்காய் சீனிவாசன் பின்னாளில் சிவாஜி கணேசன் படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அதுவே அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது. எப்படி? கிருஷ்ணன் வந்தான். காமெடியன், வில்லன், குணச்சித்திர கதாபாத்திரம் என சுமார் 900 படங்களுக்கு மேல் நடித்துள்ள இவர் சிவாஜி கணேசன் நடித்த கிருஷ்ணன் வந்தான் என்ற திரைப்படத்தை தயாரித்தார். இந்த படத்தில் சிவாஜி கணேசன், மோகன், ரேகா போன்றவர்களை வைத்து படம் தயாரித்து கடனில் சிக்கினார். இந்த படத்தை வெளியிடுவதற்கும் தேங்காய் சீனிவாசன் மீட்பதற்கும் 25 லட்சம் கொடுத்து உதவினார் புரட்சி தலைவர். டனால் தங்கவேலு, நாகேஷ், NSK சந்திரபாபு கொடிகட்டி ஆண்ட திரையுலகில் தனக்கென தனி பாணியையும் ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கி வைத்திருந்தார் தேங்காய் சீனிவாசன். ஆனால் எம்ஜிஆரை பற்றி சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார். ஐஸ்வரி வேலைக்கு கல்லூரி கட்ட இடம் கொடுத்து உதவிய எம்ஜிஆர் தேங்காய் சீனிவாசனுக்கு எம்ஜிஆர் தரவில்லை. காரணம் அந்த பிரபலமான நடிகையுடன் வந்த கிசுகிசுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. KR விஜயா மற்றும் தேங்காய் சீனிவாசன் இருவரும் 1970கள் மற்றும் 1980களில் பல படங்களில் இணைந்து நடித்துள்ளனர். இருவருமே தமிழ் திரையுலகின் முக்கிய நட்சத்திரங்களாக இருந்ததால் அவர்கள் ஒன்றாக நடித்த படங்களை பற்றியும் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் பல்வேறு வதந்திகள் இருந்தன. KR விஜயா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற பல மொழிகளில் சுமார் 450 திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் தமிழ் ரசிகர்களால் புன்னகை அரசி என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒருவருக்கு உதவி செய்வது என்றால் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். ஆனால் அவர் மனதில் இடம் பிடிக்காவிட்டால் நிச்சயம் ஒதுக்கிவிடுவார். இதேபோல தேங்காய் சீனிவாசனும் எம்ஜிஆர் அவரிடமிருந்து கல்லூரி கட்டுவதற்கு இடம் வாங்கி
ஒரு மருத்துவக் கல்லூரி தாளாளராக இருந்திருக்கலாம். என்ன காரணத்தாலோ தேங்காய் சீனிவாசனுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லாமல் போனது. அவர் நடித்த படம் அதிர்ஷ்டம் அளிக்கிறது. கிருஷ்ணன் வந்தான் என்ற படம் தயாரித்தார். கிருஷ்ணனாக கூடவே எம்ஜிஆர் இருந்தார். ஆனால் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பதைப் போல, இரவில் பார்த்து பேச வேண்டும், பகலில் அதுவும் பேசக்கூடாது என்று சொல்வதைப் போல, உயர்ந்த மனிதரோடு பழகும் பொழுது வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் தேங்காய் சீனிவாசன். ஆனால் அவர் நல்ல நடிகர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது.